12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் ஒரு மதிப்பெண் வினாக்கள். அலகு 1 முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். முழுமை பெறாத பதிவேடுகளை பொதுவாக பராமரித்து வருவது சிறிய அளவிலான தனியார் வணிகம். விலை அறிக்கை ஒரு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை. தொடக்க நிலை அறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவது தொடக்க முதல் கண்டறிய. பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துக்கள் முதல். கீழ்கண்ட செலுத்துவதற்குரிய மாற்றுச் சீட்டு தொடர்பான எந்த விவரம் மொத்த கடனீந்தோர் கணக்குக்கு மாற்றப்படுகிறது? அவ்வாண்டில் ஏற்கப்பட்ட செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு. கடன் விற்பனை தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது மொத்த கடனாளிகள் கணக்கு. முழுமை பெறா பதிவேடுகள் தொடர்பான எந்த வாக்கியம் சரியானது அல்ல? இது அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும். உரிமையாளரின் சொத்துக்கள் 85,000, பொறுப்புகள் 21,000 எனில் அவருடைய முதல் தொகை 64,000. தொடக்க முதல் 10,000, அவ்வாண்டின் எடுப்புகள் 6,000, அவ்வாண்டின் லாபம் 2,000, கொண்டு வந்த கூடுதல் முதல் 3,000 எனில் இறுதி முதல் காணவும் 9,000. கடனாளிகள் தொடக்க இருப்பு 30,000, பெற்ற ரொக்கம் 1,00,000, கடன் விற்பனை 90,000, கடனாளிகள் இறுதி இருப்பு 20,000. அலகு 2 லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள். பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு ஒரு சொத்து கணக்கு. பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் பதிவு செய்யப்படும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் வருவாய் இனம் மற்றும் முதலினத்தன்மை உடையது. பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கின் இருப்பு காட்டுவது அந்நாளைய ரொக்கம் மற்றும் வங்கி இருப்பு. வருவாய் மற்றும் செலவு கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு. வருவாய் மற்றும் செலவின கணக்கு தயாரிக்கப்படுவது மூலம் கண்டறியப்படுவது உபரி அல்லது பற்றாக்குறை. பின்வருவனவற்றுள் எது வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதியப்படுவதில்லை? அரைகலன் விற்ற தொகை. நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா இன்னும் பெறாதது ஒரு சொத்து. உயில் கொடை ஒரு முதலின வரவு. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெற்ற நன்கொடை முதலின வரவு. ஒரு மன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் 500 ஆண்டு சந்தாவாக ரூபாய் 100 செலுத்துகின்றனர். நடப்பாண்டில் கூடியுள்ள சந்தா இன்னும் பெறப்படாதது 200. முன்கூட்டி பெற்ற சந்தா 300. வருவாய் மற்றும் செலவு கணக்கில் காட்டப்பட வேண்டிய சந்தா தொகையை கணக்கிடவும் 50,000 ரூபாய். அலகு 3 கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகள். கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லாத நிலையில் நிறுவனத்தின் லாபம் கூட்டாளிகளிடையே பகிர்ந்து அளிக்கப்படுவது சமமான விகிதத்தில். கூட்டாளிகளுக்கிடையே கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது முதல் மீது வட்டி வழங்கப்படுவதில்லை. கூட்டாளிகளிடமிருந்து நிறுவனம் கடன் பெற்றிருந்தால் அக்கடன்களுக்கு இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி வழங்கப்படும் வட்டி வீதம் ஆண்டுக்கு 6%. பின்வருவனவற்றுள் எது லாப நட்ட பகிர்வு கணக்கில் காட்டப்படும்? கூட்டாளியின் ஊதியம். கூட்டாண்மை நிறுவனத்தில் நிலை முதல் முறை பின்பற்றப்படும் போது பின்வருவனவற்றுள் எது முதல் கணக்கில் காட்டப்படும்? கூடுதல் முதல் கொண்டு வந்தது. ஒரு கூட்டாளி ஒவ்வொரு மாத நடுவிலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த எடுப்புகள் மீது கணக்கிடப்படும் வட்டிக்குரிய மாதங்கள் சராசரியாக 6 மாதங்கள். பின்வருவனவற்றுள் எது சரியற்ற இணை? கடன் மீது வட்டி முதல் கணக்கில் பற்று வைக்கப்பட வேண்டும். கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது கூட்டாளிகள் பெற
தகுதி உடையது. கடன் மீது வட்டி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். கூட்டாளிகள் முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 7% அனுமதிக்க வேண்டும். எடுப்பு மீது வட்டி, முதல் மீது வட்டி மற்றும் ஊதியம் கழித்த பின் லாபம் 10,500. கீதா என்ற கூட்டாளி கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் 5% கழிவு பெற உரிமை உடையவராயின் கழிவு தொகையை கண்டறியவும். 500 ரூபாய்.